வணக்கம், உட்காரு. தேங்க்யூ. மிஸ்டர் கோபிநாத், உங்களை ஆபீஸ்ல யாரும் அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்களே. ஆபீஷியலா தான் மேனேஜரா, பர்சனலா தான் செக்ரட்டரியா, ஃபேமிலி என்ன சொன்னாமே? இங்க சில விதிமுறைகள் வச்சிருக்கோம். அதையும் மீறி மிஸ்டர் கோபிநாத் என்ன உள்ள கூப்பிட்டு சீட்ல உட்கார வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர், வேற வழி இல்ல. நான் சிபிஐ ஆபீசர் இல்ல. நானும் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஆமா, யார் பண்ணி? நான் உங்ககிட்ட வியாபாரம் பேச வந்திருக்கேன். எனக்கு எப்பவுமே மூலவர்கிட்ட பேசிதான் பழக்கம். இந்த சில்லறை தேவதர்கிட்ட பேச எனக்கு பழக்கம் இல்ல. உங்களை பாக்குறதுக்கு நிறைய திறமை இருந்ததால தான் நான் ஒரு சிபிஐ ஆபீசர் போய் சொல்லி உள்ளே வந்தேன். இதுல இருந்து என்கிட்ட கொஞ்சம் திறமை இருக்குன்னு நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச தப்புன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா போலீஸ் போன் பண்ணலாம். உன்னோட துணிச்சல், புத்திசாலித்தனமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயே என்ன மாதிரி தான் போல இருக்கு. தேங்க்ஸ். எதுக்குப்பா தேங்க்ஸ்? நானும் உங்களை மாதிரி தான் சொன்னது. பிசினஸ் பேசலாமா? எனக்கு சுத்தி ஒளிச்சு பேச தெரியாது. அந்த சுதந்திர நகர இடத்தை நான் வாங்கலான்னு இருக்கேன். போய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன். உலகத்திலேயே பெரிய முட்டாளா இருப்ப போல இருக்க. தம்பியா, அந்த சுதந்திர நகர் இடத்துல எல்லாமே எனக்கு தெரியும். அந்த இடத்தை நான் வாங்கத்தான் போறேன். உங்க ரேட் என்ன சொல்லுங்க? 7 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சத்துக்கு வாங்கினேன். மைக்கேலுங்கிற ஒரு பெரிய ரவுடி அங்க சாராய் கடை வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் அங்கிருந்து காலி பண்ணிட்டோம்னா இன்னைக்கு அதோட விலை 10 லட்சத்துக்கு மேல. மைக்கேல உங்களால அங்கிருந்து காலி பண்ண முடியல. இந்த நிலைமையில அந்த இடத்தோட விலை என்ன? வாங்கின விலைக்கே விற்க தயாரா இருக்கு. அதே 5 லட்சம் ரூபாய் கிடைச்சா போதும், லாபம் வேண்டாம். வெரி குட். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அந்த இடத்தை எனக்கு கொடுங்க. இன்னிலிருந்து சரியா 7வது நாள் 5 லட்சத்தை நான் கொடுக்கிறேன். ஓகே. நிலத்தை எனக்கு வித்ததா கான்ட்ராக்டை டைப் அடிச்சு கையெழுத்து போட்டு கொடுங்க. ஏன் நம்பலையா? வாழ்க்கையில யாரையும் நம்பி ஏமாறக்கூடாதுங்கிறது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். கொஞ்சம் ரூமுக்கு வாங்க, ஒரு கான்ட்ராக்ட் டைப் பண்ணு. உட்கார். என்னப்பா வெறும் பாரத்னு போட்டிருக்குது, இனிஷியல காணோம். நான் இனிஷியல் போட்டுக்க மாட்டேன் சார். ஏன்? நான் இனிஷியல் போட்டுக்கிற அளவுக்கு எங்க அப்பாவுக்கு தகுதி இல்லை. சே, ரொம்ப அல்பத்தனமான அப்பனா இருப்பான் போல இருக்கு. அவன் கொடுப்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு? நமக்கு 5 லட்சம் ரூபாய் வந்தா சரி. யார் ராணி? எவன்டா அவன் கோபிநாத்? இந்த இடத்த உனக்கு விலைக்கு வைக்கிறதுக்கு? போலீஸ், கோர்ட்டு, சட்டம், நீதி இதெல்லாம் இந்த காம்பவுண்டுக்கு வெளியே. இங்க எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சைக்கிள் செயின், சோடா புட்டி, அருவா, கத்தி. சின்ன பயலா இருக்க, போயிச்சு வா. மைக்கேல், மிஸ்டர் கோபிநாத் கிட்ட இருந்து இந்த இடத்தை நான் வாங்கியிருக்கேன். இன்னிலிருந்து இது என்னுடைய இடம்.
நாளைக்கு காலையில 11 மணி வரைக்கும் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள நீ இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடணும். 11 மணிக்கு நான் வர்றேன். 11 மணி. நாளைக்கு 11 மணி. நாளைக்கு 11 மணி. நாளைக்கு 11 மணி. சிங்கத்தோட குகையில சிறுநரிக்கு என்ன வேலை? அடிபட்ட சிங்கம் கருவிக்கிட்டு இருக்கா இல்ல உருவிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு போக வந்தேன். சிங்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. சிறுநரிய கண்டிச்சா மட்டும் போதுமா இல்ல கடிச்சு கொதறணுமா? என்னங்க, பாரத் உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்தப்பா காஃபி எடுத்துக்க. விஷயத்தை சொல்லு. நான் ஒரு அனாதையிலம் திறக்க போறேன். எனக்கு வாழ்க்கையில நீங்க தான் உதாரண புருஷர். உங்களை முன்னோடியா வச்சுதான் நான் படிப்படியா முன்னுக்கு வந்திருக்கேன். சுருக்கமா சொன்னா நீங்க இல்லைன்னா இந்த பாரத்தை இல்லை. அந்த அனாதை இல்லத்தை நீங்க தான் ஒண்ணு திறந்து வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னங்க இவ்வளவு தூரம் கேக்குதுல்ல, சரின்னு சொல்லுங்க. நீ தேதி சொல்லுப்பா. ஆகஸ்ட் 31. நீ போய் டைரி எடுத்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வீடு வரைக்கும் வந்துருச்சு. இப்ப சொல்றேன். வியாபாரத்துல நிர்மூலமாக்கி தரமட்டமாக்கின மிஸ்டர் பாரத்துக்கு அதே ஆகஸ்ட் 31ஆம் தேதி தான் கடைசி நாள். முயற்சி பண்ணுங்க, தப்பில்லை. கோடீஸ்வரர் குமரேச கவுண்டரோட மனச கலைச்சு என் மகளோட வாழ்க்கையை பாலைவனமாக்க பார்த்த மிஸ்டர் பாரத்துக்கு நோ நோ நோ. குமரேச கவுண்டரா என் முன்னாடி வேஷம் போட்ட எதிரி பாரத்துக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி தான் கடைசி நாளுங்கண்ணோ. ஓஹோ, நான் தான் குமரேச கவுண்டரா வேஷம் போட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உனக்கு முன்னாடி பிறந்தவன்டா நான். பிளாட்பாரத்துல திரியிற பனாத பசங்களை எல்லாம் என் பங்களாவுக்கு கூட்டிக்கிட்டு வந்து எனக்கு சம்பந்தி ஆக்கலாம்னு திட்டம் போட்ட மிஸ்டர் பாரத்துக்கு நோ நோ நோ. மந்தவெளி மன்னாரா வேஷம் போட்ட இந்த பாரத்துக்கு ஆகஸ்ட் 31 தான் கண்ணு கட்சி நாள். ஓ, அதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உன் அப்பா வயசாச்சடா எனக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்க முடியல. எதுக்காக என்ன ஓட ஓட துரத்துற? அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? அதை நீ தெரிஞ்சுக்கத்தானே கண்ணு ஆகஸ்ட் 31 தேர்ந்தெடுத்திருக்க. இந்தாங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதி தானே? ஆமாங்க. குறிச்சு வச்சு நீ சொல்ல வேண்டிய கிட்ட எல்லாம் சொல்லிடு. போன் நீ குறிச்சு வச்சுக்குவேன். என் டைரி நெஞ்சில இருக்கு. ஏற்கனவே குறி வச்சுட்டேன். ஐ ஆம் சாரி, குறிச்சு வச்சுட்டேன். வரேம்மா, வர்றேன். குரு தோஸ்த், உன்னோட எதிரி பாரத் இப்ப எனக்கு எதிரி ஆயிட்டான். எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. நானும் நீயும் பகைய மறந்து ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா அவனை உரு தெரியாம அழைச்சிடலாம். அவனால தொழில எனக்கு ஏகப்பட்ட நஷ்டம். என்னோட சொத்தெல்லாம் தெருவுக்கு வந்துருச்சு. மஞ்ச கடுதாசு கொடுத்தாலும் கூட மீள முடியாத நிலைமை. கஷ்டப்பட்டு கடைசியா சேர்த்த பணம் ₹1,00,000 இந்த பொட்டியில் இருக்கு. வச்சுக்க.
ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி ராத்திரி பாரத் அவனோட அனாதை இல்ல திறப்பு விழாவுக்கு என்ன கூப்பிட்டிருக்கான். 7 மணிக்கு விழா ஆரம்பமாகும். நீயும் ஆட்களும் வந்து கூட்டத்தோட கலந்து நிக்கிறீங்க. சரியா 7:30 மணிக்கு அவனை நீங்க சுட்டுக் கொள்றீங்க. குரு, காரியம் முடிஞ்சதுன்னே வச்சுக்க. மாடுன்னா மாடு இப்படி இல்லடா, பயங்கரம்டா. நம்ம மாட்டு பிடிக்க வேண்டாம் இருக்கான். இருக்காண்டா எங்க அண்ணன். யாரது? காளைங்க பக்கத்து ஊருக்கார நல்லா மாடு பிடிப்பான். முழங்கால குடிச்சிட்டு வரீங்க? முழங்கால இருக்கிற வரைக்கும் மூட்டு வலி விடாது, வயிறு இருக்கிற வரைக்கும் வாய்வு தொல்லை விடாது. அதை விடு, தினம் வர ரிப்பேரு. அதற்கிட்டான் கலந்து சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாருமே வரலையே. பண்ணையாரு என்னாச்சுன்னு கேட்டு வர சொன்னாரு. இதை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? சாமிப்புள்ள, நீங்க விவரம் தெரிஞ்ச ஆளு. எப்ப நான் செய்தி சொல்லி அனுப்பலையோ அப்பவே இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கலன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே? நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, பண்ணையார் புரிஞ்சுக்கலையே. ஆமா, சௌந்தரியத்தை உனக்கு உண்மையிலேயே பிடிக்கலையா? 2 பேரும் சேர்ந்து பழகுனீங்க? ஆமா, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அவ குணம் எனக்கு பிடிக்கல. என்னப்பா இது பட்டணத்துக்காரங்க மாதிரி பேசுற? பொண்ணை பிடிக்குது, குணம் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் என் தம்பிகளையும் பிரிக்க போறேன்னு சௌந்தரியம் பேசிக்கிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன். இதுக்காகவா வேண்டாங்கிற? நான் ஒரு யோசனை சொல்றேன். பேசாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. ஒத்து வந்தா வச்சு வாழு, இல்லாட்டி விரட்டி விட்டுட்டு சின்ன வீடு ஒண்ணு வச்சுக்க. நீ ஒரு பெரிய மனுஷனாயா? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு உங்க பண்ணையாக்கிட்ட போய் சொல்லு. போயா வெளியே. இனிமே அந்த பொண்ணு வேணாம்னு சொன்னா பண்ணையாருக்கு பெரிய அவமானம். நீனா விரோதத்தை வளர்த்துக்காத. நீ யார்கிட்ட பேசிட்டு தெரியுமா? எது வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கா இந்த காளை. பத்த வச்சது எரிய ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் ஊத்திர வேண்டியதான். வீடு தேடி போய் பொண்ணு தரேன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டானே, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். எனக்கு அவமானமா இருக்கு, இப்ப உங்களுக்கு இருக்காதா? அவனையும் அவன் குடும்பத்தையும் நிர்மூலமாக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அதனால நமக்கு என்னங்க லாபம்? அவனையும் அவன் தம்பிகளை நம்ம ஆட்களை வச்சு அடிச்சு கொன்னா அந்த சொத்து அனாத சொத்தாகி கவர்மெண்ட் போய் சேர்ந்துடும். உங்க தங்கச்சி ஆசையும் நிறைவேறாது. தந்திரமா காரியத்தை சாதிக்கணும். வா மச்சி வா. நான் உன் பேட்டைக்குள்ள புகுந்து உன் வீட்டுல உன்னை சமாதி பண்ணத்தான் வந்தேன்.
உன் நல்ல காலம் நீ வீட்டுல இல்ல. இந்த குட்டி மட்டும்தான் இருந்தா இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். வேடித்தனமா வீட்டுக்குள்ள புந்து ஒரு பொம்பளை இழுத்துட்டு வந்ததுக்காக நான் உன்னை பார்த்து பரிதாபப்படுறேன். ஆனா என் பேட்டைக்குள்ளேயே என்னை சந்திக்க வந்ததுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். எதிரிங்க இல்லாத வாழ்க்கை இனிப்பு இல்லாத தேனு மாதிரி ருசிக்காது இல்ல? ஏன் இந்த பொம்பளை எங்க எடுத்துட்டு வந்திருக்க? சொர்க்கம் ஹோட்டல் மாமூல மறுபடியும் எனக்கு விட்டு கொடுத்துடு. என் ஆட்களை அடிச்சதுக்கு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுடு. இந்த வெறிநாய் வெங்கைய உனக்கும் இவளுக்கும் உயிர் பிச்சை கொடுத்துடுறேன். இந்த மாணிக்கத்துக்கு உயிர் பிச்சை கொடுத்துதா பழக்கமே தவிர கேட்டு பழக்கம் இல்லடா சொரி நாய. வெறிநாயா வெறிநாயாங்கிற இந்த நாய் இந்த டைகர். நான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துதா பழக்கம். எந்திரிடா. அந்த பொண்ணை அவுத்து விடுற. ஃபேன்டாஸ்டிக். அப்படி என்ன கொன்னுட்டீங்க. சரிதான் வாங்க. அஸ்கா கொடுங்க. அஸ்கா சக்கரை ஸ்டாக் இல்லம்மா. என்னையும் அது எப்ப கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? என்னம்மா என்ன அநியாயம்? பாருங்க இந்த கடைக்காரரை அக்கா சக்கரைய மூட்டை மூட்டையா கட்டி வச்சுக்கிட்டு நாங்க கேட்டா மட்டும் இல்லன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்காரருக்கு அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காரு. தக்காளி சீப்பு உள்ள பூரு சக்கரை இருக்கா பாரு. எங்க போட சக்கரை அதான் ஈ மொக்கிதே. அதான் சக்கரை ஸ்டாக் வந்து போர்டு எழுதி வச்சிருக்கோம்ல, அப்புறம் என்ன உள்ள வந்து பாக்குறது? குங்கும போட்டு அனாவசியமா வாயில வெத்தலை பாக்கு போட்டு போற கையெடு. முடியாது. என்ன தக்காளி நீ உள்ள போடா. இன்னைக்கு கடைக்காரருக்கு தேவசம் தான். கீஞ்சிது கடைக்காரர் லுங்கி.
உள்ளார ஒரு 4 மூட்டை சர்க்கரையை அப்படியே பதுக்கி வச்சுக்கிறான். அப்பா, கடைக்காரனுக்கு சனிக்கிழமை பால். ஐயோ ஐயோ அப்பா அப்பா. நான் சீப்பு, நான் பாது கருப்பு பணத்துல வாழ்ற இவனுக்கு ரத்த சவுப்பாதாங்க இது. உள்ள இருக்க சக்கரை முடியல கொண்டு வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணு. அவாங்க சீப்பு. ஓய், நான் பாக்குறேன். நான் தூங்குவேன் நினைச்சா அச்சி விட அப்படி. நான் சீப்பு, உன் ஸ்டைல்ல பாதிக்குதா? வருது வருது. விலகு விலகு. சக்கரை வெளியே வருது. வருது வருது. அப்படியே தாய் குளத்துக்கு முதல்ல அந்த பேப்பர் எடுமா. தால் கையில புடி புடி மாட்டி. என்ன முனகரா, எத்தனை பேரை ஏமாத்திக்கிற? சீப்பே, உன் கையால தாராளமா போடு. ஐயோ, யார் அந்த வீட்டுல? இன்ஸ்பெக்டர் சாரா, வாங்க உட்காருங்க. உட்கார்றதுக்காக நான் வரல, உன் புருஷனை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். அதுவும் வாரண்டோட. அவர் என்ன தப்பு பண்ணார் நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. கடை வீதியில ஒரு கடைக்காரரை முகத்துல குத்தி நெத்திய உடைச்சு ரத்த காயப்படுத்தி இருக்கான். அதோட மட்டும் இல்லாம அந்த கடைக்குள்ள புகுந்து 4 மூட்டை அஸ்கா சர்க்கரையை கொள்ளையடிச்சு ஊர்ல இருக்கிற பொறுக்கிகளோட பங்கு போட்டுட்டு இருக்கான். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைனா நானே அவரை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறேன். உன்னை நம்புறாமா? இந்த உமாவுக்கு ஒரு நாக்கு ஒரு சொல், இது சத்தியம். All right. காய்கறி சரியாக பாத்துக்க. வழக்கம் போல நீ தானே சமையல். அடிச்சே பக்கத்துல தைரியம் வர புருஷன் வீட்டுல இருக்கிறானா? உமா, வாங்க சார். ஓ மரியாதையா? நல்லா இருக்கு. எங்க சார் போயிட்டு வரீங்க? நீ தானே கடை போய் சாமான் வாங்கிட்டு வர சொன்ன. இந்த சாமா சாமா சாமா. என்னாச்சு உனக்கு? ஏன் மேல இப்படி கோச்சுக்கிற? இந்த உலகத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்களோட தான் நடக்கணும்னு அன்னைக்கு நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணிட்டதுக்காக வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேன். ஒரு வெறி பிடிச்ச முரடனுக்காக வாழ்க்கைப்பட்டு வயித்துல குழந்தைய வாங்கிட்டதுக்காக அவமானப்படுறேன். பைத்தியக்காரத்தமா இருந்துக்காத. நான் என்ன தப்பு பண்ணி சொல்லு. நீங்க மளிகை கடைக்காரன் நடிச்சீங்க. அவன் சக்கரை பதிக்க வச்சான். அது கேட்க போலீஸ் இருக்கு. போலீஸ் எங்க இருக்கு? போலீஸ் பதிக்க வச்சவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, தட்டி கேட்டவனை தண்டிக்க அலையுது. அதுக்காக போதச்ச. ஓஹோ, அப்ப சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா. அப்படின்னா எல்லா கடைகளிலும் பூந்து கொள்ளை அடிச்சு பொறுக்கி பசங்களுக்கு கொடுப்பீங்களா? எல்லா கடைகளும் இல்ல, இருக்கிறத பதிக்க வச்சு கொள்ளை அடிக்கிற கடைகள்ல. நான் கொடுத்தது பொறுக்கிகளுக்கு இல்ல, ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு. அது கேட்கறதுக்கு அரசாங்கம் இருக்கு, எம்எல்ஏங்க இருக்காங்க, மந்திரிங்க இருக்காங்க. இருக்காங்க, எனக்கு தெரியும். நான் இல்லையே சொல்லலையே. ஏழைகளுக்கு எடுத்து கொடுத்தாங்களா, நியாயத்தை தட்டி கேட்டாங்களா? இத பார், நான் நடத்துறது தனி மனித அரசாங்கம். என்னுடைய அரசாங்கத்துல நான் தான் எம்எல்ஏ, நான் தான் எம்பி, நான் தான் மந்திரி. என்னை தட்டி கேட்க எந்த ஆளுக்கும் தில் இல்ல. புரிஞ்சதா? புரிஞ்சுக்கோ. நீ இப்ப மாங்காய் சாப்பிடணும் சொல்றாங்க. ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க, சாப்பிடு. உங்க ரத்த சம்பாதத்துல வாங்கிட்டு வந்த இந்த மாங்காவை நான் சாப்பிட மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போன புருஷன் திரும்பி வந்தா தான் நிச்சயம்னு எந்த மனைவியால வாழ்நாள் பூரா வாழ முடியும்? நீங்க அடிச்சதுனால மயங்கி விழுந்தவங்களுக்கு அம்மா இருக்காங்க, பொண்டாட்டி இருக்காங்க, குழந்தை குட்டிங்க இருக்காங்க. அவங்க விடுற கண்ணீரையும் சாபத்தையும் மீறி இந்த தாலி என் கழுத்துல இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க தொங்க முடியும்? இந்த பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் என் குழந்தையும் அனாதைய தெருவுல நிக்கணும். நம்ம குழந்தைய பார்த்து முரடம் பெத்த குழந்தைன்னு ஊராரெல்லாம் தூத்துவாங்க. சொல்லுங்க, இந்த நிலைமை நமக்கு தேவைதானே?
என்னங்க என்னங்க நீங்க எனக்கு புருஷனா நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்ல அப்பாவா வாழணும். இனிமே நீங்க எந்த காரணத்து கொண்டும் நீங்க யாரையும் அடிக்க கூடாது. சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க. நான் இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் நீங்க உங்க வழியை மாத்திக்க விரும்பலனா நான் உங்க கூட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். நில்லு. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா ஒண்ணு புருஷன் கூட்டிக்கிட்டு போனோம், இல்ல 4 பேர் தூக்கிக்கிட்டு போனோம். உன் வயித்துல வளர நம்ம குழந்தை மேல ஆணையா சொல்ற, இனிமே யாரையும் நான் அடிக்க மாட்டேன். இது சத்தியம். என்னடா இந்த அப்போ என்னங்க இது? காலையில வேலை தேடிட்டு போனீங்க, இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இப்படி நனைஞ்சு வந்திருக்கீங்களே. என்னங்க இங்க கொஞ்சம் பாருங்க. கண்ணத்துல என்ன ரத்தம்? ஒரு சந்தோஷமான விஷயம், எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது இருக்கட்டும், கண்ணத்துல என்ன ரத்தம்? அம்மா, எங்க போர்மனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இருக்கட்டும், கண்ணத்துல என்ன ரத்தம்? அந்த சந்தோஷத்துலதான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்கோ. உங்க பூ எனக்கு வேண்டாம். குழந்தை மேல செஞ்ச சத்தியத்தை மறந்துட்டு மறுபடியும் உங்க ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் உங்களை வெறுக்கிறேன். என்ன வெறுக்கிற? வெறுப்படி வெறுப்ப. என்ன பார்த்து பயந்து கொண்ட பசங்க எல்லாம் என் மூஞ்சிக்கு நேரம் என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? என் முன்னால் நிக்கிறது தெரியுமா? கோழ பசங்க என்ன புரட்டு அடிச்சாங்க. எல்லாத்தையும் நான் பொறுத்து வந்திருக்கேன். ஏன்? குழந்தை மேல நீ வாங்கின சத்தியத்துக்காக. அவங்க உங்களை அடிச்சாங்க? எல்லாம் பழைய எதிரிங்க. என்னை ஒம்பு கிழித்து அடிச்சாங்க. அவங்களை நீங்க திருப்பி அடிக்கலையா? நான் அடிச்சிருந்தா ஒருத்தன் கூட உயிரோட திரும்பி வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். ஆனா இத பாருங்க, நீங்க மத்தவங்களை அடிக்க கூடாதுன்னு சொன்னேனே தவிர மத்தவங்க உங்களை அடிச்சா பொறுத்துட்டு வரணும்னு சொல்லல. ஒரு பொண்ணு தன் கனவு எப்படி இருந்தாலும் பொறுத்துக்குவா, ஆனா கோழையா இருந்தா பொறுத்துக்கவே மாட்டா. எனக்கு மட்டும் சொந்தமான இந்த உடம்புல கைய வச்சாங்களே, அந்த பொறுக்கி பசங்க எலும்ப எண்ணிட்டு வந்து என் தலையில பூ வைங்க. மகாஜனங்களே, பெரியோர்களே, இந்த வீர விளையாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் கட்டிடம் காளைகளே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு உற்சாகமான செய்தி சொல்ல போகிறேன். இந்த பந்தயத்திலே என் தொழுவத்திலிருந்து வந்திருக்கும் ராமு என்ற இந்த மாட்டை யாராவது அடக்கினால் அவர்களுக்கு 5 ஏக்கர் நஞ்சை நிலம் பரிசாக அளிக்கப்படும். அதோடு என் சகோதரி சௌந்தரியத்தையும் திருமணம் செய்து கொடுக்க போகிறேன். விலகுங்கடா, நான் அந்த மாட்டை பிடிக்கிறேன். ஒருவேளை இவன் நம்ம மாட்டை அடிக்கிட்டான்னா 1000-2000 கொடுத்து இவனை நான் அடக்கிடுறேன். போய் இவனுக்கு அவனை நான் கல்யாணம் செஞ்சு கொடுப்பேன். பயப்படாத.
என்ன காளையா அசந்து உட்கார்ந்துட்ட? மாடு பிடிக்கிறதுல அதுவும் இந்த பக்கத்துல உனக்கு சரியா யாருமே இல்லன்னு சொல்றாங்க. ஓஹோ, ஏதாவது ஏப்ப சாப்பிட்டியா இருந்தா பிடிப்ப போல் இருக்கு. காளையா, இவர் சொல்றாருன்னு ஆத்திரப்பட்டு அந்த மாட்டு பக்கம் போயிடாத. ஒரே குத்து குடல் வெளியில வந்துடும். போங்கண்ணே போங்கண்ணே சவால் விடுறாங்க. போங்கண்ணே பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. நான் சொன்னபடி கொஞ்சம் இருங்க பண்ணையா. நீங்க அறிவிச்ச பரிசு அடையறதுக்காக நான் இந்த மாட்டை அடக்கல. இந்த காளையை யாரு எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் இந்த மாட்டை அடக்கினேன். உங்க பரிசு எனக்கு தேவையில்லை, உங்க தங்கச்சியும் எனக்கு தேவையில்லை. என்னங்க என்னாச்சு? ரூம்ல பாய விரிச்சு வச்சிருக்கேன், வாங்க.